சார், இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்றத பத்தி ஒரு எளிமையான முறையில மக்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லிருங்க. அண்ட் அதே மாதிரி நீங்க இதுல பிளான் பண்ணி இந்த துறைக்கு வந்தீங்களா, இல்ல எதர்ச்சியா அமைஞ்சுதா? இந்த துறைக்கு வந்த அப்புறம் இந்த கிரிப்டோ கரன்சி பத்தி உங்களோட புரிதல் என்னவா இருக்கு? எஸ், தேங்க்யூ மேடம். என் பேர் சிரஞ்சீவி. நான் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். முடிச்சுட்டு ஒரு 10 வருஷம் தனியார் நிறுவனத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செஞ்சுருக்கேன். அப்போது ஒரு தாட் என்னென்னா, ஒரு எம்ப்ளாயியாக இருக்குமே, ஸோ கூடிய சீக்கிரத்தில் பிஸ்னஸ் மேனாக மாறலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ, என்னோட எய்ம் ஒரு யூனிக்கான விஷயமா இருக்கணும். எல்லாரும் பண்ணுற விஷயம் பண்ணக்கூடாது, யூனிக்கான விஷயமா இருந்தால் மட்டும்தான் நமக்கு அதில் எளிதில் சக்ஸஸ் வருன்றது ஒரு தந்திரம் இருக்குது பிஸ்னஸில். அப்படி நான் சர்ச் பண்ணுறப்ப தான் நண்பர்கள் வழியாக தெரிஞ்ச விஷயம் இந்த கிரிப்டோ கரன்சி துறை. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே முதல்ல போயிட்டு நான் அனலைஸ் பண்ணுறேன். இன்டர்நெட்டில் அனலைஸ் பண்ணுறேன். ஒரு 2-3 டேஸ் எல்லா விஷயம் படிக்கிறேன். அப்போது ஃபைனலாக எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாமே முரண்பாடான விஷயங்களாக இருக்குது. ஸோ அந்த முரண்பாடுகளை பார்த்த உடனே எனக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாகிடுச்சு. இந்த துறையில் அதிகமாக ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுனால, ஸோ ஃபைனல் ரிசல்ட்டை ஃபைனலாக என்ன தெரிஞ்சதுன்னா, ஸோ கிரிப்டோ கரன்சின்றது மக்களுக்கு இன்றியமையாதது. ஆனால் மக்களுக்கு அவ்வளோ எளிதாக புரிஞ்சிக்க முடியல. ஸோ இந்த ஒரு கான்ட்ரவர்சி பார்த்ததுக்கு அப்புறமா, ஓகே, இந்த துறையில் நம்ம ஸ்ட்ராங்காக ட்ராவல் பண்ணலாம், மக்களுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தும் கொண்டு போய் சேர்க்கலாம், அதே மாதிரி நம்மளும் இதில் ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ண முடியும்ன்றதுனால தான் இதுக்குள்ளே வந்தது. ஸோ கிரிப்டோ கரன்சி அப்படின்ற ஒரு தமிழாக்கம் பார்க்குறப்போ, மெய் நிகர் நாணயம். ஸோ தெளிவாக இருக்குது, மெய் நிகர் நாணயம். ஸோ நம்ம ஆல்ரெடி நாணயங்கள் பயன்படுத்துகிறோம், பணமாக பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சின்ற மெய்க்கு நிகரான நாணயமாக தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. இதை கண்டுபிடிச்ச சட்டோஷி நாக்கமோட்டோ என்ற ஒரு உயர்ந்த எண்ணங்களை கொண்டவர். ஸோ ஆனால் அந்த எண்ணங்கள் மக்களுக்காக முழுக்க இருக்கிறதுனால, ஸோ இது 2009 கண்டுபிடிச்சி மக்கள் கிட்ட கொடுத்தாங்க. அப்போது 2009 இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி பெரிய அளவில் உலகம் பூரா பேசப்படுது. யாரெல்லாம் உள்ளே வந்திருக்காங்களோ அவங்களுக்கான வளர்ச்சியும் இங்கே கொண்டாடப்படுது. ஸோ கிரிப்டோ கரன்சின்றது ஒரு பணமாக இல்லாமல் இதை கூட ஒரு டெக்னாலஜி என்ற ஒரு விஷயம் வளர்ந்து வந்திருக்கனால தான் இது இந்த அளவுக்கு முக்கியமானதாக இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது. அதுக்கு பெயர் பிளாக் செயின் டெக்னாலஜி. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியோட உதவி கொண்டு தான் இந்த கிரிப்டோ கரன்சி இந்த உலகத்தில் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ரொம்ப வலிமையானதாக மாறி இருக்கு. சார், இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னா என்ன சார்? ஆக்சுவலாக கிரிப்டோக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? எஸ், பிளாக் செயின் டெக்னாலஜியும் கிரிப்டோ கரன்சியும் உடலும் உயிர் மாதிரி, அந்த மாதிரி ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இல்லை. இப்போது டெக்னாலஜின்னு வந்தாச்சு. ஸோ டெக்னாலஜியோட ஹிஸ்ட்ரி நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம ரேடியோ, டெலிஃபோன், ஸ்மார்ட் ஃபோன், இன்டர்நெட் இன்றைக்கி எல்லாமே நம்ம கைக்குள்ளே வந்தாச்சு ஸ்மார்ட் ஃபோன் வடிவில். ஆனால் ஃப்யூச்சர் டிஜிட்டல் தான். 100% பார்த்திங்கன்னா இன்டர்நெட் தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த இன்டர்நெட்டில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு இல்லை. ஸோ என்னடா இது வரைக்கும் ஒரு கரன்சி பற்றி பேசலான்னு வந்தோமே, டக்குன்னு டெக்னாலஜி சைடு போகணுமே நமக்கு யோசனை வரும். இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். பிளாக் செயின் டெக்னாலஜி முழுக்க இன்டர்நெட் வசதி கொண்டது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபெயிலியர்ஸ்க்கான சொல்யூஷன் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜிக்குள்ளே வந்திருக்கு. அதாவது இன்டர்நெட்டில் நம்ம ஒரு டேட்டா சேவ் பண்ணி வைக்கிறோம், அது எங்கே போய் சேவ் ஆகுது அப்படின்றது ஒரு கேள்வி. ஸோ கண்டிப்பாக இப்போது நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம். ஃபேஸ்புக்கில் நம்மளோட மொத்த கேவைசி இருக்குது. அதே மாதிரி நம்ம சேட்டிங் பண்ணுற எல்லா டீட்டெயில் என்றைக்காக இருந்தாலும் பார்க்க முடியுது. ஆனால் அந்த டேட்டாவில் எங்கே போய் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு? ஃபேஸ்புக்கு யார் டெவலப் பண்ணாங்களோ அவங்களோட சர்வரில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போது நம்மளோட டேட்டாவை எப்போ பார்த்தாலும் எந்த நேரத்துலையும் அந்த ஃபேஸ்புக்கோட ஓனர் பார்க்க முடியுது. ஸோ இதே மாதிரி பிளாக் செயின் டெக்னாலஜி அதை விட அட்வான்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. என்ன, சேம் இன்டர்நெட் தான், சேம் தொழில்நுட்பம் தான். ஆனால் இங்கே பிளாக் செயின் டெக்னாலஜியில் உங்களோட டேட்டா நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும், உங்களை தவிர வேறு யாருமே பார்க்க முடியாது. இந்த தொழில்நுட்பம் வந்ததுக்கு அப்புறமா மக்களோட ப்ரைவேசி ஆஃப் இன்டர்நெட், இந்த தொழில்நுட்பம் வந்ததுக்கு அப்புறமா மக்களோட ப்ரைவேசி ஆஃப் இன்டர்நெட்ன்றது இங்கே நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த ப்ரைவேசி ஆஃப் இன்டர்நெட் முக்கியமானதுனால தான் அந்த கிரிப்டோ கரன்சி எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு ஜஸ்ட் பணமாக இல்லாமல் ஒரு டெக்னாலஜியாகவும் வளர்ந்துருக்கிறதுனால தான் மக்களுக்கு இன்றியமையாத இருக்குது. அதனால தான் இது 12 வருஷத்தில் எத்தனையோ முரண்பாடான கருத்துக்கள் வந்தாலும் தொடர்ச்சியாக வளர்ந்துனே இருக்கு. இதோட கம்பேர் பண்ணி பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு நிறைய வளர்ச்சிகள் இந்த துறையில் இது வரைக்கும் கண்டு கொண்டிருக்கிறோம். நிறைய வளர்ச்சிகள் இது வரைக்கும் நம்ம பார்த்துன்னு இருக்கோம்.